அனைவருக்கும் வணக்கங்க. இந்த மரத்துக்கு பேர் தேர்க்கல்லின்னு சொல்லுவாங்க. கல்லிலேயே 3-4 வகை எனக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அதில் இது தேர்க்கல்லின்னு சொல்லுவாங்க. தேர் மாதிரி அடுக்கடுக்காக இருக்கிறதுனால தேர்க்கல்லிங்க. இது சின்ன சின்ன மொட்டாக இருக்குங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பெரிய மொட்டா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பூவுன்னா ஃபஸ்ட்டு அரும்பு சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் பூ பெருசாக மொக்கு வரும், அதுக்கப்புறம் பூ விரியும்ன்ட்டு. இது அதே மாதிரி தாங்க. சின்ன மொக்கு அரும்பு விட்டு அதுக்கப்புறம் மொட்டு விட்டு அதுக்கப்புறம் பூ விரியறதுக்கு சூரிய வெளிச்சம் இருந்தால் மட்டும்தாங்க எல்லா செடியினுடைய பூ மலரும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது மட்டும் காலையில் 4 மணிக்கு அந்த பூ மலர்ந்துடுதுங்க. மலர்ந்துட்டு காலையில் ஒரு 9:30 to 10க்குள்ளே பூ அப்படியே வாடி வதங்கி போயிருங்க, சுருங்கிடும் ஆரம்பத்தில். இந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக சூரியகாந்தி பூ மாதிரியே நல்லா ஒயிட்டாக தாமரை பூ மாதிரியே அழகாக இருக்குது இந்த பூ. ஆனால் காலையில் 4 மணிக்கு விரிஞ்சிட்டு சூரிய உதயம் எல்லாமே விரிஞ்சிட்டு 10 மணினா வாடிடுங்க இந்த பூ. இந்த பூ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? இதனுடைய முள் ஊசியோட ரொம்ப மென்மையாக மெலிசாக இருக்கும், ஆனால் ஷார்ப்பாக இருக்கும். இந்த முள் குத்துச்சு அவ்வளோதாங்க, ஆணியே உழுதுருங்க, அப்படியே சீயும் பிடிச்சிடுங்க. நமக்கு சீக்கிரம் நல்லாவாதுங்க. வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இது எங்கள் ஊரில் போகிற வழியில் தடத்துலையே இருக்குதுங்க, காட்டுக்கு போகிற தடத்துலையே நிறைய இருக்குதுங்க. ஜேசிபி வண்டியை விட்டு பிடுங்கி பாறையில் அள்ளி போட்டாங்க. நல்லா தெரியுதுங்களா? பாறையில் அது வேரில் ஒட்டிட்டு வந்த மண் தாங்க இப்போ அந்த பாறையில் இருக்குது. அந்த வேரில் இருந்து அந்த கொஞ்சோண்டு மண்ணை பிடிச்சிக்கிட்டு வேர் நிறைய செடி உண்டாயிடுச்சுங்க அந்த பாறையில். அதெல்லாம் பாறையில் வந்த செடி தாங்க அந்த சின்ன சின்ன செடியெல்லாம். மண்ணே இல்லாமல் இந்த செடி வளர்ந்து வந்துடுதுங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த செடி வாடவே வாடாது, காயாதுங்க. எல்லா செடியும் மரமும் மழை பெய்யல அப்படின்னா, வெயில் மட்டுமே அடிக்குதுன்னா கடைசியாக அதனுடைய தன்மை என்ன ஆயிடும்? கருகிடும், வாடிடும். ஆனால் இந்த செடி மட்டும் தண்ணி எப்படி சேமிச்சு வச்சுக்குதுன்னே தெரியல. எவ்வளோ வெயில் அடித்தாலும் வாடாது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மழை பெஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், வெயில் அடித்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். மழையே பேயாட்டியும் அந்த செடி அப்படியே தாங்க இருக்கும். நல்லா அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக 4 வரி போட்ட மாதிரி இருக்கும். என்னுடைய பூ மலர்ந்தவனே எல்லா பூவுக்குமே தேனீக்கள் தேன் குடிக்க வரும். ஆனால் அதே மாதிரி இந்த பூ மலர்ந்தவனே இதுலேயும் தேன் இருக்குங்க. அந்த மகரந்தத்தாளில் எத்தனை தேனீக்கள் முக்கியதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு பூவுக்குமே இது மாதிரி நிறைய இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? தேனி நல்லா முக்கியது பாருங்கள். இதில் இருக்க தேனெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் பல விதமான மலரில் இருந்து தேன் சேமித்து வைக்கிறதுனால அந்த தேன் குடித்தா நமக்கு உடம்புல உள்ள நோய்கள்லாம் கூட குணமாகும்னு சொல்லுவாங்க. நல்லா முக்கு தெரியுதுங்களா? பூ தெரியுதுங்களா? செமையாக இருக்குது பாருங்கள் பூவெல்லாம். இந்த தேர்கல்லியை பற்றி கேள்விப்படாதவங்க இந்த வீடியோவில் ஒரிஜினலாக நேரடியாக பிடிச்சி போட்டிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.